முதலாவது, வேத தியானம் வேறு, வேத வாசிப்பு வேறு. இதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தை தியானிப்பதை குறித்து தான் அநேகர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். வேதத்தை வாசித்து அதிலே நோட் எடுத்துக் கொள்ள வேண்டும், அது இன்னும் அதிகமாக அதை நாம் தியானிக்கணும், இன்னும் அதில் உள்ள ஒவ்வொரு கருத்துக்களை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி வேத தியானத்தை குறித்து நமக்கு சொல்லிக் கொடுப்பார்களே தவிர வேத வாசிப்பை குறித்து சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள். இனி சிலர் வேத வாசிப்பதை குறித்து சொல்லிக் கொடுத்தால் எதை சொல்லிக் கொடுப்பார்கள் என்றால், ஒரு வருடத்தில் வேதாகமத்தை முடிப்பது எப்படி, அல்லது வருடத்திற்கு 2 முறை 3 முறை எப்படி முடிக்க வேண்டும், அல்லது எப்படி அந்த துவக்கத்திலிருந்து வேதத்தை எப்படி வாசிக்க வேண்டும், அல்லது புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு இவைகளை எப்படி வாசிக்க வேண்டும், இதை குறித்த ஒரு விளக்கத்தை தான் கொடுப்பார்கள். ஆனால் வேத வாசிப்பு அப்படி என்பது சரியாக சொல்ல முடியாமல் அல்ல, அதை அவர்கள் வேத தியானத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதனால வேத வாசிப்புக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. எல்லோருமே வேதத்தை வாசிப்பதை, அதாவது வேதம் வாசிக்கிறது என்பது அது ஒரு மேலோட்டமாக வாசிக்கிற ஒரு விஷயம் தானே, தியானம் தானே முக்கியம் என்பதனாலே வாசிப்பதை அவர்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து சொல்லி தருவதில்லை. ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், வேதத்தை சரியாக வாசிக்காமல் தியானத்துக்குள்ளே போக முடியாது. வேத வாசிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். வேத தியானம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவுத்திற்கு வேத வாசிப்பும் நமக்கு முக்கியம். சரி, முதலாவது எப்படி வேதத்தை வாசிக்க கூடாது என்பதை நாம் புரிந்து கொண்டோமானால் வேதத்தை எப்படி வாசிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். நாம் பொதுவாகவே வேதத்தை வாசிக்கும் போது ஒரு வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு வேகமாக வாசிப்போம். இது ஒரு விதம். இன்னொருவர் வேதத்தை வாசிக்கும் போது நோட்டுகளை எடுப்பார்கள். அது அவர்களிடத்தில் பேசக்கூடிய வசனங்களை நோட் பண்ணி வைத்துக்கொண்டு அதில் உள்ள காரியங்களை சொல்லி ஜெபிப்பதற்காக சில விஷயங்களை எழுதி வைத்துக் கொள்வார்கள். இப்படி. ஆனால் பெரும்பாலான நபர்கள் வேதத்தை வாசிப்பது எப்படி என்றால், தங்கள் அறையிலே சென்று வேதத்தை எடுத்துக்கொண்டு மனதிற்குள்ளே, வேதாகமம் கையில் இருக்கிறது, ஆனால் நான் வாசிப்பது வெளியே கேட்காது, தன்னுடைய மனதிற்கு உள்ளாகவே வாசிப்பார்கள். அவர்கள் வாசிப்பது அவர்களுக்கும் கேட்காது, அடுத்தவர்களுக்கும் டிஸ்டர்ப் இருக்காது, மிக அமைதியாக வாசிப்பார்கள். இது ஒரு விதம். இரண்டாவது, சிலர் என்ன பண்ணுவார்கள் என்றால் முணுமுணுத்து வாசிப்பார்கள். அது அவர்களுக்கு சிறிதாக ஒரு முணுமுணுப்பு சத்தம் கேட்கும், அல்லது பக்கத்தில் யாராவது பார்த்தால் அவர்களுக்கு ஒரு சிறிய முணுமுணுப்பு சத்தம் கேட்குமே தவிர யாருக்கும் டிஸ்டர்பெல்லாம் இருக்காது. இது ஒரு விதம். உதாரணமாக, இது போல ஒரு சிறிய ஒரு முணுமுணுப்பு சத்தத்தோடு வாசிப்பார்கள். இது ஒரு விதம். ஆனால் இப்படி வாசிப்பதனால தூங்கி விடுவார்கள். தூக்கம் வருவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அதிகாலையில் நேரத்தோடு எழுந்திருப்பவர்கள் ஒரு சிறிய தூக்கம் வரும். இந்த முணுமுணுத்து வேதம் வாசிப்பவர்கள் அல்லது மனதுக்குள்ளாக வேதம் வாசிப்பவர்கள் தூங்கி விடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதிகமாக வேதம் வாசித்து ஜபித்து ஆண்டவருக்குள்ளே வளர்ந்த மூத்த ஊழியக்காரர்கள், மூத்த விசுவாசிகளுக்கு இந்த பிரச்சனை இல்லை. ஆரம்ப காலகட்டத்திலே வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று ஆவலோடு வாசிக்க எழுந்து உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு தூக்கம் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இதில் ரொம்ப ரொம்ப அதிகம். நிறைய பேருக்கு தூக்கம் வர்றதுக்கு மெயினே இதுதான். எல்லாரும் சொல்லுவாங்க, ஐயோ வேதத்தை எடுத்து பைபிள் எடுத்து கையில் வச்சாலே தூக்கம் வருங்க. அது தூக்கம் வரதான் செய்யும். உதாரணமா, பொதுவாக வேதம் வாசிப்பு தொடங்கும் போது ஆதியாகமத்தில் தான் தொடங்குவாங்க. ஆதியாகமத்தில் முதல் அதிகாரம் பயங்கரமாக அப்படி வாயில் ஒரு முணுமுணுத்து அதிக சத்தம் இல்லாமல் அப்படியே வாசிச்சிருப்பாங்க. ஆதி வானத்துக்கு பூமி சிருஷ்டித்தார், அப்படியே பாருங்க, நம்ம ஆதி வானத்துக்கு பூமி சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லி தொடங்கி வேகமாக வருவாங்க. ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை ஆண்டவர் கொண்டு வரதுன்னு இவங்களுக்கு அயர்ந்த நித்திரை வந்துடும். வேதத்தை நாம் இப்படி வாய்க்குள்ளே வைத்து முணுமுணுத்து அல்லது மௌனமாக வாசித்தால் அது தூக்கத்தை கொண்டு வரும் ஆரம்ப காலகட்டத்தில். அப்ப எப்படி வாசிக்க வேண்டும்? சத்தமா வாசிக்கணும். முதலாவது, சத்தம்னா பயங்கர சத்தமாகவோ அல்லது பயங்கர எல்லாருக்கும் டிஸ்டர்ப் பண்ற விதமாக அல்ல. நான் வாசிக்கிறேன் என்றால் என்னுடைய காதுகளில் அது கேட்க வேண்டும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இப்ப யார் வேதம் வாசிக்கிறார்களோ அந்த வேதம் வாசிக்கிற நபர், அவர்கள் வாசிக்கிற அந்த வசனத்தின் சத்தம் அவர்கள் காதுகளுக்கு கேட்கும்படியாய் உள்ள சத்தத்திலே வாசிக்க வேண்டும். உதாரணமாக, நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணும். இது என்னுடைய சத்தத்துக்கு கேட்கிறது, என்னுடைய செவிகளுக்கு கேட்கிறது. ஆனால் மற்றவர்களுக்கு ஒரு டிஸ்டர்பாகவோ அல்லது ஒரு பிரச்சனையை ஊட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்காது. இந்த அளவிற்கு, அதாவது அதிகமான சத்தமாக அல்ல, நம்முடைய செவிகளுக்கு கேட்கிற அளவுக்கு வாசிக்க வேண்டும். இது ஆரம்ப காலகட்டத்திலே நமக்கு ஒரு உற்சாகத்தை கொண்டு வருவதற்கு உதவி செய்யும். அது மட்டுமல்ல, நாம் வாசிக்கும் பொழுது அந்த வசனம் நமக்குள்ளே சென்று அது கிரியை செய்யக்கூடிய ஒரு இடத்திற்கு இப்படிப்பட்ட வாசிப்பு முறை உதவும்.
நீங்கள் மௌனமாக வாசித்தீங்கன்னா நீங்கள் வாசிக்கிறது தான் தெரியும். உங்களோட தூக்கம் வராமல் இருந்தாலும் அதன் கருத்துக்கள் புரியாது. கருத்துக்கள் புரிஞ்சாதான் அடுத்த ஸ்டெப்பு நாம் தியானத்துக்குள்ளே போக முடியும். கருத்தே தெரியாது, ஆனால் முன்னு வாசித்துட்டோம், எப்படி தியானத்துக்குள்ளே போக முடியாது. முதலாவது நாம் வாசிப்பது நம்முடைய செவிகளுக்கு கேட்கும் வண்ணம் இத்தனை உள்ள அந்த சத்தத்தில் வாசிக்கணும், இது முக்கியம். இரண்டாவது, பொதுவாகவே நாம் ஒரு புத்தகத்தை வாசிக்கிறோன்னா அதில் கமா, புள்ளி ஸ்டாப், கேள்விக்குறிகள், அது மாதிரி ஆச்சரிய குறிகள், இப்படி பல குறிகள் இருக்குது. இதுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். ஆனால் வேதத்தை வாசிக்கும் போது இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். முக்கியத்துவம் கொடுத்தாதான் அந்த வசனத்தின் கருத்துக்களை புரிஞ்சு அது நமக்கு உள்ளே போகிறதுக்கு அது ஒரு காரணமாக அமையும். உதாரணமாக நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். 15வது சங்கீதத்தை எடுத்திருக்கேன். ஏன்னா அதில் தான் கமா இருக்குது, கேள்விக்குறி, புள்ளி ஸ்டாப் இதெல்லாம் வருது. அது புரிந்து கொள்வதற்கு ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த வசனத்தை நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், கர்த்தாவே அப்படின்னு சொன்னோன்னா அதில் ஒரு கமா இருக்குது பாருங்கள். கர்த்தாவே கமா, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான். இதில் ஒரு கேள்விக்குறி இருக்குது. அப்போ அந்த கேள்விக்குறியோட முடிக்கணும், கமாவை கமாவோட முடிக்கணும். அடுத்தது, யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவோம். இது 2வது கேள்விக்குறி. அப்போ 2வது அது கேள்விக்குறியோட முடிக்கணும். உத்தமனாய் நடந்து, அது கமா, நீதியை நடப்பித்து, கமா, மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. இங்கே லாஸ்ட் புள்ளி ஸ்டாப்போட முடியும். அப்போது இந்த கமா, புள்ளி ஸ்டாப், கேள்விக்குறிக்கு நாம் கரெக்டாக அந்த இடத்துல நிறுத்தி வாசித்தா நமக்கு அந்த வசனம் நம்ம மனசுக்குள்ளே நம்ம பதிகிறதுக்கு அது ஒரு ஈஸியாக இருக்கும். ஆனால் நம்ம அதே மாதிரி என்ன பண்ணுவோம்னா இதுக்கு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டோம். அப்படி கண்டினியூவாக வாசித்துட்டு இருக்கோம். கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான், உத்தமனாய் நடந்து நீதி நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே அப்படின்னு அப்படி கண்டினியூ வாசித்துட்டு இருக்கோம். இப்படி கண்டினியூவாக வாசிக்கிறதுனால அதனுடைய கருத்து நமக்குள்ளே போகாது. சரியா? அப்போ உதாரணம் நான் இப்போ வாசிக்கிறேன் பாருங்க, இதை மாதிரி நிறுத்தி வாசித்தா எப்படி வாசிக்கணும்னுட்டு இந்த ஒரு 2 வசனத்தை மாற்றி தான் நான் வாசித்து காட்டுறேன். இது மாதிரி நிறுத்தி வாசித்தாலே நமக்கு அந்த வசனத்தில் உள்ள கருத்துக்கள் நமக்குள்ள ஈஸியாக உட்பு வந்துடும். கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான், உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. இங்கே புள்ளி ஸ்டாப் அங்கே முடிக்கணும். திரும்ப ஒரு முறை பாருங்க, கர்த்தாவே கமா, அங்கே நான் கர்த்தாவே முடிச்சாச்சுன்னா ஒரு கேப். யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், இங்கே கேள்விக்குறி இருக்கு. அப்போ அந்த கேள்விக்குறியா முடிக்கணும். யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான். அடுத்தது, யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான், அங்கேயும் கேள்விக்குறி இருக்கு. அந்த கேள்விக்குறியோடய முடிக்கணும். யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். இப்போ 2வது, உத்தமனாய் நடந்து, கமா இருக்கா, அந்த இடத்துல முடிச்சோமா, உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து, அங்கேயும் கமா இருக்கா, அந்த ஒரு சென்டென்ஸ் அப்படியே முடிக்கணும். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே, இங்கே தான் முடிக்கணும். இது புள்ளி ஸ்டாப் இங்கே முடியுது. இப்போ இந்த விதத்தில் நாம கேள்விக்குறிகளும் கமாவும் புள்ளி ஸ்டாப்பையும் பயன்படுத்தி நாம வாசித்தாலே நமக்கு அந்த வசனத்தினுடைய கருத்துகள் நம்ம மனசுக்குள்ள போக ஆரம்பிச்சிடும். இந்த கருத்துக்கள் நம்ம மனசுக்குள்ள போனாதான் வேதத்தை தியானிக்கணுங்கிற எண்ணம் வரும். ஏன்னா இதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் தியானம். நம்ம வாசிக்கவே தெரியாது, சரியா வாசிக்கவே இல்லை, என்ன தியானம் பண்ணி என்ன செய்ய போறோம், இந்த எண்ணத்தை இருக்கு, நம்ம அப்படியே மேலே பார்த்து தான் இருக்கணும் தியானம் பண்றது. இந்த வசனத்துடைய கருத்துக்களை அந்த நிறுத்தி நிதானமாக நம்ம வாசிக்க தொடங்கிட்டோம்னா அடுத்தது தியானத்துக்கு மிக மிக ஈஸியாக இருக்கும். சரி, இது ஒரு பக்கம். இதே மாதிரி அந்த ஆச்சரியக்குறி இருக்கு, அந்த பிராக்கெட் இருக்கு, இதெல்லாம் கூட நம்ம இதே மாதிரி கொஞ்சம் ஈஸியாக வாசித்தரலாம். இங்கே பாருங்க, சாலமோன் உன்னத பாட்டில் 15 வசனம் 1 அதிகாரம், என் பிரியமே, அங்கே ஒரு ஆச்சரியக்குறி இருக்கு. இந்த ஆச்சரியக்குறியா அப்படி அந்த ஆச்சரியக்குறியாகவே முடிக்கணும். என் பிரியமே நீ ரூபவதி, அங்கே ஒரு ஸ்டாப் இருக்கு பாருங்க, நீ ரூபவதி, உன் கண்கள் புறா கண்கள், அங்கே தான் புள்ளி ஸ்டாப். அப்போ அந்த புள்ளி ஸ்டாப்பு, ஆச்சரியக்குறி, மற்ற குறிகளை எல்லாமே நாம் நிறுத்தி நிதானமாக வாசித்தாலே நமக்கு அதனுடைய கருத்துக்கள் புரிஞ்சிடும். சரியா? இப்போ வேதத்தை எப்படி வாசிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாம் மேலோட்டமாக ஸ்பீடாக வாசித்துட்டு போகிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை முதலாவது. அல்லது நாம் வேதத்தை தியானிக்கணும்னு எவ்வளவுதான் நம்ம முயற்சி பண்ணினாலும் நாம் இந்த வசனத்தை அந்த புள்ளி ஸ்டாப்பு கமா ஆச்சரியக்குறி கேள்விக்குறி இதர குறிகளை பயன்படுத்துகிற இடத்துல கரெக்டாக நிறுத்தி நிதானமாக வாசிக்கிறேன்னா வேத தியானம் செய்யணுங்கிற அந்த மனநிலை வராது. ஏன்னா அது புரிஞ்சால் மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே போக முடியும். இது எல்லாத்துக்கும் மேலே நாம் ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் வேதத்தை வாசிக்கவே ஆரம்பிக்கணும். ஏன்னா நமக்கு இந்த வேத வசனத்தை நாம் எவ்வளோதான் நிறுத்தி நிதானமாக சரியாக வாசித்தாலும் நமக்கு இதை கற்றுக் கொடுக்குறவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரோடு அவருடைய துணையோடு தான் நாம் இந்த வேதத்தை வாசிக்கணும். அப்படி வாசித்தால் மட்டும்தான் இதனுடைய கருத்துக்களை நாம் புரிந்து கொள்ள முடியும்.
இப்போ வேதத்தை வாசிப்பது எப்படி அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த அடுத்தது நியூ இயர் வரப்போகுது, எல்லாரும் வேதத்தை வாசிக்கணும்னுட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு ஆதியில தேவன் வானத்தின் பூமியை சிருஷ்டித்தார்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆதாம் 5 நித்திரை வார இடத்துல அவங்க 5 நித்திரைக்கு போயிடுவாங்க. அதுக்கு அடுத்தது அவங்களால வாசிக்க முடியாது. அப்போ நிறுத்தி நிதானமாக வாசித்தா மட்டும்தான் ஆரம்ப காலகட்டத்தில் வேதத்தை வாசித்து அதன் அர்த்தங்களை புரிந்து கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி அடைய முடியும். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு வீடியோ பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ.